ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. திருக்கோட்டியூர் நம்பி தம்முடைய ஆச்சாரியரான ஆளவந்தார் இடத்துல போய் கேட்கிறார். அடியனுக்கு தேவரீர் பல விஷயங்கள்ல அருளி செய்து உள்ளது. அடியனுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு. உபாயாம்சத்துல சாரமாக நான் எதை தெரிந்து கொள்ள வேணும்? உபாயம்னா என்ன? அடையக்கூடிய எதனால அடைய போறோமோ அந்த வழி, எந்த வழியால எம்பெருமான அடைய போறோமோ அதுதான் உபாயம். அப்போ நான் எந்த வழியால எம்பெருமான அடையணுமோ அந்த உபாயம், அதை பத்தி எனக்கு சாரமாக தெரிவிக்கணும் அப்படின்னு உடனே ஒரே வருத்தமா ஆளவந்தாருக்கு. விஷண்ணராக ஆனார். ஒரே விஷாதம், ஒரே வருத்தம். ஆளவந்தாருக்கு என்ன வருத்தம்னா, இப்பேற்பட்ட சிஷ்யராக இருக்கார், நாளைக்கு எம்பெருமானாருக்கு இவர் தான் சில அர்த்தங்கள், பல அர்த்தங்களை சொல்லி கொடுக்க போறார் அப்படின்னு நான் தான் நியமிக்க போறேன். இப்பேற்பட்ட இந்த திருக்கோட்டியூர் நம்பி இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்கிறாரு அப்படின்னு ஒரே வருத்தமா. என்ன வருத்தம் அப்படின்னா, ஆளவந்தார் தெரிவிக்கிறார், நெடுநாளாக நான் சுரூபத்தை பத்தியே சொல்லியிருந்தேன். இந்த ஆத்மஸ்வரூபம் எப்படிப்பட்டது, ஜீவாத்மா இயல்பான தன்மை ஜீவாத்மாவுக்கு என்ன, அதை பத்தியே சொல்லியிருந்தேன். என்ன ஒரு அபிப்பிராயத்தினால இந்த சுரூபத்தை பத்தியே சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கேள்வி யாருமே கேட்க மாட்டார்கள் அப்படின்றதுக்காக தான் சுரூபத்தை பத்தியே சொல்லியிருந்தேன் அப்படின்னு. என்ன கேள்வி யாருமே கேட்க மாட்டார்கள் அப்படின்னா, சுரூபத்தை நன்றாக தெரிந்து கொள்ளவே நான் எம்பெருமான் அடையறதுக்கு என்ன பண்ணணும், அந்த வழியை மட்டும் கொஞ்சம் காட்டி கொடுக்குறீங்களா அப்படின்ற கேள்வியை யாருமே கேட்க மாட்டார்கள் அப்படின்றதுக்காக தான் சுரூபத்தை பத்தி நல்லாவே சொல்லியிருந்தேன் அப்படின்னு ஆளவந்தார் சாதிச்சாராம். என்ன தாத்பரியம்னா, இந்த சுரூபத்தை பத்தி சொல்லும்பொழுது ஆளவந்தார் மற்ற ஆச்சாரியர்கள் என்ன சாதிக்கிறார்கள்? முதல்ல அனன்யார்க சேஷத்துவம் அப்படின்னு சொல்லுவார்கள். அதற்கப்புறம் பாரதந்திரியம் அப்படின்னு சொல்லுவார்கள். அதாவது எம்பெருமானுக்கே ஆட்பட்டு இருக்கிறது தான் இந்த ஜீவாத்மாவுடைய தன்மை. அப்போ இயல்பான தன்மை என்ன அப்படின்னா, எம்பெருமானுக்கு தொண்டு செய்வது அப்படின்றத சொல்லிட்டு உடனேயே பாரதந்திரியம் அப்படின்ற தன்மையும் அவசியம் அருளி செய்வார்கள். பாரதந்திரியம் அப்படின்னா என்ன? பரதந்திரனாக இருக்கு, அவனையே சார்ந்து இருத்தல். எம்பெருமானுக்கு நாம் ஷரீரமாக இருக்கும், எம்பெருமான் நமக்கு பரமாத்மா உள்ள அந்தர்யாமியாக இருக்கான் இல்லையா? அப்போ எப்படி இந்த உடல் இது நம்மை சார்ந்தே இருக்கு, நாம் ஆத்மா இந்த உடலுக்கு, இந்த உடலானது நம்மை சார்ந்தே இருக்கு, இது தனியா ஒண்ணுமே செய்யாது, நான் நினைச்சாதான் இப்ப கை அசைக்க முடியும். ஆக இப்படி இந்த உடலானது என்னையே சார்ந்து இருக்கிறது போலதான எனக்கு அந்தர்யாமியா பரமாத்மா இருக்கான் இல்லையா, அவனையே சார்ந்து தானே நானும் இருக்க வேண்டும். இதுதான் பாரதந்திரியம். அப்ப நானா தனியா ஒரு முயற்சியை செய்வது அப்படின்றது தவறு அப்படின்ற அந்த ஸ்வரூபத்தை தான் ஆச்சாரியர்கள் நன்றாக விளக்குவார்கள். அப்ப சேஷத்துவத்தையும் சொல்லுவார்கள் சொரூபம், அதே போல பாரதந்திரியம் அப்படின்ற அந்த சுரூபத்தையும் சொல்லுவார்கள். சொல்லுவதனால என்ன ஆகும்னா, அப்போ எம்பெருமானுக்கு நான் சேஷம்னு தெரிஞ்சு போயிடுது, அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சு போயிடுது. அப்போ அந்த கைங்கரியம் தான் நான் செய்ய வேண்டியது, பலன் எனக்கு அதுதான். அப்போ அந்த பலனை பெறுவதற்கு நான் என்ன பண்ணணும், என்ன வழியை நான் கடைபிடிக்க வேணும் அப்படின்ற கேள்வியே எழாது. ஏன்னா கூடவே சேர்த்து பாரதந்திரியம் அப்படின்றதையும் சொல்லி வைக்கிறார்கள் ஆச்சாரியர்கள். அப்ப நான் என்ன புரிஞ்சுப்பேன், நான் இந்த உடம்பு எப்படி என்னையே சார்ந்து இருக்கோ அதே போலதான் நானும் எம்பெருமானையே சார்ந்து இருக்கணும். நானா தன்னித்து செயல்படக்கூடாது, நானா என்னுடைய முயற்சிகளை ஈடுபடக்கூடாது, நானா என்னுடைய வழியை பார்த்து கொள்ளக்கூடாது அப்படின்னு தன்னிடையே தோன்றி போயிருக்கணும் இல்லையா? அதுதான் இப்போ ஆளவந்தாருக்கு வருத்தம். இத்தனை காலமும் சொரூபத்தை இவ்வளவு சொல்லியும் கூட திருக்கோட்டியூர் நம்பியே இப்போ நான் என்ன வழியை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு கேட்கலாமா அப்படின்னு திருக்கோட்டியூர் நம்பியை பார்த்து கேட்க, உடனே திருக்கோட்டியூர் நம்பி மேல ஒரு பதில் உரைக்கிறார். நமக்கு ஒண்ணு தோணும், அப்பேற்பட்ட மகா ஞானியான திருக்கோட்டியூர் நம்பி அவருக்கு போய் இந்த மாதிரி சந்தேகம் வருமா அப்படின்னு நமக்கு தோணலாம். நமக்கே இந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் வரல அப்படின்னா நம்ம பெருமாளை பத்தி ரொம்ப ஆர்வமா யோசிக்கவே இல்லையே, ஆகையினால நமக்கு இந்த பெரிய சந்தேகங்கள்லாம் வரல. இப்போ பாரதந்திரிய ஞானம் சொல்லி கொடுத்தும் கூட திருக்கோட்டியூர் நம்பியே இந்த சந்தேகம் வரலாமா அப்படின்னு ஆளவந்தார் போய் கேட்டார். அதற்கு பிறகு அப்போ நம்பி என்ன பதில் கேட்கிறார் அப்படின்னா, மேலும் சந்தேகம் இருக்கு திருக்கோட்டியூர் நம்பிக்கை. என்ன கேட்கிறாருன்னா, அப்ப நான் ஒண்ணுமே செய்ய வேண்டாமா, எனக்கு அதுதான் புரியல அப்படின்னு திருக்கோட்டியூர் நம்பி சாதிக்கிறார். தேவரீர் சாதித்த அந்த சுரூபங்கள்லாம் நல்லா புரிஞ்சுது, எனக்கு சேஷத்துவம் புரிஞ்சுது, பாரதந்திரியம் புரிஞ்சுது. ஆனா அப்போ நான் ஒண்ணுமே செய்ய வேண்டாம் அப்படின்ற அம்சம் எனக்கு புரியலையே அப்படின்னு திருக்கோட்டியூர் நம்பி சாதிச்சார். ஏன் இந்த கேள்வி கேட்கிறார் அப்படின்னா, திருக்கோட்டியூர் நம்பியோ எல்லா சாஸ்திரங்களையும் கற்று உணர்ந்தவர். எல்லா சாஸ்திரங்களையும் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த தேகத்தாலே தான் பேரு அப்படின்னு எல்லா சாஸ்திரங்களும் சொல்றது. நான் உன்னை பண்ணி பகவானை அடைய வேணும்
அப்போதான் எம்பெருமான் ஏதாவது ஒன்று எதிர்பார்க்கிறானே நம்ம இடத்துல, நான் ஒன்று பண்ணாதான் மோட்சத்தை கொடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா சர்வமுக்தி பிரசங்கம், எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்கணும் அப்படின்றது ஆயிடுமே. அப்ப நான் ஒன்று செஞ்சாதான் பிறரை காட்டிலும் நான் வேறுபட்டவன் அப்படின்றத காட்ட முடியுமே எம்பெருமானுக்கு அப்படின்னு எல்லா சாஸ்திரங்கள் இருக்கிறதுனால, அப்ப திருக்கோட்டியூர் நம்பி கேட்கிறார், இப்ப நான் ஒண்ணுமே செய்ய வேண்டாமா, எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்கிறதே அப்படின்னு கேட்க, அதுக்குதான் ஆளவந்தார் என்ன சாதிக்கிறார் அப்படின்னா, ஒரு அழகான ஸ்திரீ இருக்கா, அவோ அழகான மனைவி இருக்கா, அதே போல கணவனும் அழகானவனாக இருக்கான். இந்த கணவனுக்கு இயல்பாகவே இந்த மனைவி இடத்துல ஆசைதான். அந்த மனைவி இப்போ அழுக்கு தோற்ற இருக்கா. அப்போ கணவனால அணுக முடியாது. இந்த அழுக்கு அவ களைய தன்னடைய கணவன் இந்த மனைவியை ஸ்வீகரிப்பானே, அது போலவே தான் இயல்பாகவே எம்பெருமானுக்கு இந்த ஆத்மா இடத்துல ஆசை இருக்கு இல்லையா, புதுசா ஒண்ணு பண்ணி ஆசையை விளைவிக்க வேணும் அப்படின்றத நினைக்கிறது தப்பு. என்ன பண்ணணும், ஒண்ணுமே பண்ண வேண்டாமா அப்படின்னா பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்முடைய தடைகள் எல்லாம் நீக்கி கொண்டாலே போதும். அகங்காரம் மமக்காரங்களை நீக்கி கொண்டு நான் என்னை காத்துக்கொள்ள மாட்டேன், எம்பெருமானே ரட்சிப்பான் அப்படின்ற அந்த திருட விசுவாசம், இது ஒண்ணு போதும். இதை கண்டு எம்பெருமான் நம்ம இடத்துல மேல் விழுவான், இது போதும் அப்படின்னு உடனே இப்போ திருக்கோட்டியூர் நம்பிக்கை சரி எனக்கு எல்லாமே புரிஞ்சுது, பாரதந்திரியம் அப்படின்றதும் புரிஞ்சுது, அப்ப நான் ஒண்ணுமே பண்ண வேண்டாம் அப்படின்ற கேள்விக்கும் பதில் வந்துருது அப்படின்னு திருக்கோட்டியூர் நம்பி ஆழவந்தார் இடத்துல சாதிச்சார். இதே ரீதியில கூரத்தாழ்வானுடைய தர்ம பத்னியார், அதாவது ஆண்டாளுக்கு பொன்னாய்ச்சியார் அம்மா அருளி செய்த வார்த்தை அப்படின்றத நம்ம ஆச்சாரியாலாம் சாதிக்கிறா. பொன்னாய்ச்சியார் அம்மா யாரு? பிள்ளை உறங்காவெளி தாசர் உடைய தர்ம பத்னியார். அவ தாசர் குலத்தை சேர்ந்தவா. ஆண்டாளோ பிராமணோத்தமரான கூரத்தாழ்வானுடைய தர்ம பத்னியார். தர்ம பத்னியாரான ஆண்டாளுக்கு பொன்னாய்ச்சியார் அம்மா அருளி செய்யக்கூடிய வார்த்தையை நம்ம ஆச்சாரியர்கள்லாம் எடுக்கிறார்கள். என்ன சாதித்தாள் அப்படின்னா, சொரூபத்தை நன்றாக உணரவே சொரூபானுரூபமான உபாயம் உபேயம் தன்னடைய நமக்கு புலப்படும் அப்படின்னு சாதித்தாளாம். என்ன தாத்பரியம்னா, நம்முடைய சொரூபம் என்ன அப்படின்றத முதல்ல நம்ம நன்றாக தெரிந்து கொள்வோம். என்னது, நான் எம்பெருமானுக்கே ஆட்பட்டவன், அவனை சார்ந்து இருக்கிறவன் அப்படின்றது ரெண்டுமே தெரிந்து கொள்ளவே, அப்ப எனக்கு என்ன உபாயம் உபேயம்னு தோணும், எனக்கு வழி என்ன, எம்பெருமான் தான், வேற வழியே கிடையாது அப்படின்னு தோணும். சரி, நான் என்ன செய்யணும், என்னுடைய பலன் என்ன, புருஷார்த்தம் என்ன அப்படின்னா, எம்பெருமான் திருவடிகளை கைங்கரியம் திண்ணமாக ஒரு திட நிச்சயம் ஏற்படும். இதே சுரூபத்தை மேலும் உணரவே இதையெல்லாம் எனக்கு அறிவித்தது ஆச்சாரியன் தானே அப்படின்னு, அந்த ஆச்சாரியனுக்கு நான் அடிமைப்பட்டவன், அந்த ஆச்சாரியனுடைய வசத்திலே நான் இருக்க வேண்டியவன், அவனை சார்ந்தே இருக்க வேண்டியவன் அப்படின்னு நம்மளுடைய தன்மையை தெரிந்து கொண்டோமே என்றால், இப்ப வருவோமே உபாயத்துக்கும் உபேயத்துக்கும். அப்ப நமக்கு உபேயம் என்ன, எனக்கு பலன் என்ன, புருஷார்த்தம் என்ன, நான் அடைய வேண்டிய பொருள் என்ன தோணும், ஆச்சாரியன் திருவடிகளை கைங்கரியம். எனக்கு இந்த ஞானத்தை எல்லாம் ஏற்படுத்தி எம்பெருமானை பத்தி சொல்லி பாகவத வைபவம் எல்லாம் சொன்ன அந்த ஆச்சாரியன் இருக்காரு, அந்த ஞான அனுஷ்டானத்தை உடைய அந்த ஆச்சாரியன் அவர் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு தோணும். சரி, அவர் திருவடிகளில் கைங்கரியம் பண்ணணுமே, அதுக்கு உண்டான வாய்ப்பு எப்படி அமையும் அப்படின்னா, அதுவும் அப்பேற்பட்ட ஞானியான அந்த ஆச்சாரியருடைய அருளே அப்படின்னு தோணும் இல்லையா. இதான் சொரூபத்துக்கு சேர இருக்கக்கூடிய உபாயமும் உபேயமும் அப்படின்னு பொன்னாச்சியாரம்மா புறத்தாழ்ந்தாளுக்கு அருளி செய்த வார்த்தை. ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.